இன்றைக்கி நாம் சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த 65க்கு வந்து இந்த ஜிஎஸ் மசாலா தான் எடுத்துருக்குறோம். இது வந்து மீனுக்கு, சிக்கனுக்கு, காலிஃப்ளவருக்கு, காளானுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கு. இதிலிருந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்சல ஜிஎஸ் மசாலா, அதிலிருந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்க்க. சின்னதாக 1/2 லெமனு, இது வந்து டேஸ்ட்டுக்காக. இதெல்லாமே கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு பிறகு இந்த பொடி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே கலந்து வச்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு சூடான ஆயிலில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது நம்ம வீட்டிலையே சுத்தமான முறையில் செஞ்சுருக்கோம். மழைக்காலங்கள்லையும் இப்போ இந்த பனிக்கால சீசனுங்கிறதுனால மாலை நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே ஒரு பிளாக் காஃபி எடுத்துட்டோம்னா ஆஹா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செவந்து வந்திருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், பருப்பு ரசம், வெறும் ரசத்துக்கு கூட இது சைடிஷாக சூப்பராக இருக்கும். இஞ்சியும் கொத்தமல்லியும் தட்டி போட்டு டீ வச்சு குடித்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம முட்டையோ மைதா அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இதுவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 100 கிராம் 50 ரூபா வருதுங்க. நம்மளுக்கு சிக்கனே 1/2 கிலோ 100 ரூபா தாங்க வருது. கடைகளில் வந்து கேசரி பவுடர்லாம் சேர்ப்பாங்க. நாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இதில் சேர்க்கலை. ஒரு சில பொருளை வச்சே நாம் இதை செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.